நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ 2 உறுப்புகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். அதில் முதலாவது உன்னுடைய மர்மஸ்தானம், இரண்டாவது உன்னுடைய வாய் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் அஜ்வஃபான். லேசாக சுவர்க்கம் போற ஒரு அமலை சொல்லட்டுமா? யா ரசூலல்லாஹ், கட்டாயம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை வெளியிலிட்டு தன் கரத்தால் பிடித்து சொன்னார்கள், தம்லிக அலைக லிசானக், இந்த நாவை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள், நீ லேசா சொர்க்கம் போயிடலாம். குழந்தை வயிற்றுல இருக்கிற நேரம் திரும்பி தூங்குறது இல்ல உம்மா. புள்ளட தூக்கம் உள்ளுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குட. பிள்ளைக்கு பிடித்தமான சாப்பாடுகள் சாப்பிடுவா, தன் சாப்பாடை தனக்கு ஹராமாக்கிக் கொள்வாள். உலகத்துக்கு வரவே இல்லை, ஆனா கண்ணீர் வடிச்சு துவா செய்றா, யா அல்லாஹ் என்ன புள்ளை கபூல் செஞ்சுக்கணும். அன்பானவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச பின்னால வானத்தை பார்த்து சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 11 ஆயத்துக்களை ஓதுவார்கள். இரவு பிரியாவிடை செய்யும் நேரம், சூரியன் வருவதற்கு முன்னுள்ள நேரம், நட்சத்திரங்கள் மறையும் நேரம், சந்திரன் பிரியாவிடை செய்கிறது, வெளிச்சம் வரப்பாக்கிறது, பறவைகள் அதனுடைய கூடுகளை விட்டு வெளியேறும் நேரம் நெருங்கிவிட்டது, வானத்தின் நிறம் என்ன, வானத்தின் அழகென்ன, இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் என்ற நீளமான 11 ஆயத்துக்களை நபி அவர்கள் ஓதுவார்கள். நிச்சயமாக சத்தியமாக இந்த வானம் பூமிகளுடைய படைப்பில் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹுடைய வஜூத், அல்லாஹ் இருக்கிறான் என்பதுடைய அத்தாட்சி இந்த வானம், இந்த பூமி. இந்த வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள படைப்புகள். குர்ஆனில் அல்லாஹ் எக்கச்சக்கமாக தன்னுடைய குதராத்துகளை பேசுகிறான், தன்னுடைய சக்தி, தன்னுடைய வல்லமை அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களே, நண்பர்களே, மனிதர்களோட பார்வையில சின்னஞ்சிறிய படைப்பாக இருக்கலாம், பெண்ணம்பெரிய படைப்பாக இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் அழகாக தெளிவாக பேசியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துன் நம்ல், எறும்பு என்ற சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான் குர்ஆன்ல. அந்த எறும்பு பேசுவதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், قالت نملة يا أيها النمل ادخلوا. ஒரு பெண் எறும்பு பேசுகிறது, என் எறும்பிடமே உங்கள் கூட்டுக்குள், வீட்டுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். இதோ சுலைமான் வருகிறார். லா யஹ்திமன்னகும் சுலைமான் வ ஜுனூது வஹும் லா யஷ்உரூன். அவர்கள் உங்களை அறியாமல் உங்களை மிதித்து விடுவார்கள். ஏன்? அவர்கள் பார்வைக்கு நீங்கள் எட்ட மாட்டீர்கள். எறும்பு என்பது தனி உலகம் சகோதரர்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ளாலே அல்லாஹ் பல உலகங்களை படைத்திருக்கிறான். இதை பார்த்துதான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சொல்ல வேண்டும், ஈமானுடையவர்கள் சொல்ல வேண்டும், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. யா அல்லாஹ், நீ எதையும் இந்த உலகத்துல வீணா படைச்சது இல்ல ரப்பே. எறும்பாக இருக்கலாம், நுளம்பாக இருக்கலாம். குர்ஆனில் அல்லாஹ் சிலந்தியை பற்றி பேசியிருக்கிறான். சூரத்துல் அன்கபூத் சிலந்தி என்ற சூறாவை இறங்கிச்சு. இந்த சூரா இறங்குற நேரத்துல குஃபார்கள் நையாண்டி பண்ணினாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ் சிலந்தியையும் பற்றி பேசுகிறானா? அல்லாஹ் ஆயத்திறக்கிறான், இன்னா கஃபீனாக்கல் முஸ்தஹ்ஸின். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரிகாசம் செய்பவர்களுக்கு நாம போதுமா இருக்கிறோம், நீங்க பதில் கொடுக்க போக வேணாம். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة. அல்லாஹ் நுளம்பை பற்றி பேசுவதற்கு வெட்கப்பட மாட்டான். ஏன்? படைத்தவன் அவன். இமாமுனா ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் அவருடைய துஆவிலே, யா மன் யரா மத்தல் பஊதி ஜனாஹஹா ஃபீ ظுல்மத்தில் லைலில் பஹீமில் அல்யலி. கருத்த கார் இருட்டுக்குள்ளால் பறக்கக்கூடிய நுளம்பின் இறக்கைகளை பார்ப்பவனே அல்லாஹ் கூப்பிடுறார். நடுநிசி, உலகமே இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளால் கருத்த ஒரு நுளம்பு அதன் இறக்கை அடித்துக் கொண்டு செல்லும் பொழுது அந்த இறக்கையை பார்ப்பவனே. அதனுடைய உடம்பின் நரம்பு நாளங்களில் ஓடும் ரத்தத்தை பார்ப்பவனே. மெலிந்த அந்த நுளம்பின்
முட்களுக்குள்ளால் இருக்கும் மெரபோன்களை பார்ப்பவனே, யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுவார்கள். சகோதர நண்பர்களே, காலையில் எந்திரிச்ச உடனே நபியிடம் முதலாவது அமல் தன் ரப்ப பத்தி இந்த நாவால பேசுவாங்க. இந்த ரப்ப பத்தி இந்த நாவால பேசாவிட்டால் இந்த நாவு என்னத்துக்கு இருக்கு சகோதரர் என்பவர்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, இந்த உலகம் சுவர்க்கத்தினுடைய ஒரு முன் உதாரணம். இந்த உலகம் சொர்க்கம் கிடையாது, இது சொர்க்கத்துடைய சாம்பிள். குர்ஆன்ல அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி அழகாக தெளிவாக பேசியிருக்கிறான். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய குத்ரத்தை பேசியிருக்கிறான் குர்ஆன்ல. பாலாறு, தேனாறு, நீராறு, மதுவாறு, குர்ஆன்ல சொர்க்கத்தினுடைய 4 ஆறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். உலகத்துல பால் வேணுமா இருந்தா மாட்டுக்கிட்ட போகணும். ஆனா கியாமத்து நாள்ல அல்லாஹ்வுடைய குத்ரத் வேலை செய்யும். என்ன? பாலை அல்லாஹ் ஆறாகோட விடுவான், ஆனா மாடு இல்ல. உலகத்துல தேன் வேணுமாக இருந்தா தேனிக்கிட்ட போகணும். ஆனா சுவர்க்கத்தில் அல்லாஹ் தேனை ஆறாக ஓட விடுவான், ஆனா தேன் கூடுகள் அங்க இல்லை. உலகத்தில் நாம் சாப்பிட வேண்டுமா, சமைக்க வேண்டும், ஆனா சொர்க்கத்தில் அல்லாஹ் அங்க சமையல் அல்ல வச்சது கிடையாது. சகோதரர்களே, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய குத்ரத் வெளிப்படுற இடம் தான் சொர்க்கம். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் என்ன? அதை அடைவதற்குரிய போட்டி. வானம் பூமியை விட மிக விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் ஒருவரை ஒருவர் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, நண்பர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள் யாரு, நரகத்துக்கு நுழையக்கூடியவர்கள் யாரு என்ற பட்டியலை தரமாக அழகாக சொல்லிவிட்டார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் யார் சொர்க்கவாதி, யார் யார் நரகவாதி, அல்லாஹ் முழுமையான பட்டியலிட்டு விட்டான். இன்னாருடைய மகன் இன்னார் என்பதாக. சஹாபிகள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கவாதியா நரகவாதியா, நான் எப்படி என்னை அடையாளம் காண்றது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலா, நீங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டீர்களோ அதனுடைய அமல் உங்களுக்கு லேசுபடுத்தப்படும். இந்த உடம்பு சொர்க்கத்துக்கென்று படைக்கப்பட்டதாக இருந்தால் சொர்க்கத்தின் அமல்கள் எனக்கு லேசாக்கப்படும். நரகத்துக்கென்று படைக்கப்பட்டிருந்தால் இது நரகத்துடைய பாவங்கள் லேசாக்கப்படும். சகோதர நண்பர்களே, சொர்க்கமா நரகமா, இந்த இரண்டில் அதிக மக்கள் சுவர்க்கத்திலும் சரி நரகத்திலும் சரி நுழையக்கூடிய 3 விடயங்களை நான் இந்த இடத்தில் பேச வந்திருக்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஒரு மனிதன் இந்த 3 விடயங்களால் ஒன்று சொர்க்கம் போகலாம் அல்லது நரகம் போகலாம். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, முஆத், மார்க்கத்துடைய அடிப்படைகளை உனக்கு சொல்லித் தர வேண்டாமா? பலா யா ரசூலல்லாஹ், கட்டாயம் சொல்லித்தாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேரம் தொழுவது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, ரமதானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோட்பது என்று இஸ்லாத்துடைய 50 கடமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்தார்கள். பிறகு சொன்னார்கள், இரவு தொழுகையுடைய சிறப்பு என்ன, தர்மம் செய்வதுடைய சிறப்பு என்ன என்றெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியா சொன்னாங்க, அஃபலா அதுல்லுக அலா மிலாக்கி ஸாலிக குல்லிஹி, இவ் அனைத்தினுடைய சுருக்கத்தை உனக்கு நான் சொல்லட்டுமா? லேசாக சுவர்க்கம் போற ஒரு அமலை சொல்லட்டுமா? யா ரசூலல்லாஹ், கட்டாயம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை வெளியிலிட்டு தன் கரத்தால் பிடித்து சொன்னார்கள், தம்லிக அலைக லிசானக், இந்த நாவை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள், நீ லேசா சொர்க்கம் போயிடலாம். ஒரு மனிதனுடைய நரகத்தையும் ஒரு மனிதனுடைய சுவனத்தையும் முடிவு செய்வது ஒரு ஆளுடைய நாக்கு. நான் சொல்லவில்லை சகோதரர்கள் என்பவர்களே, எனது உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, எப்படி நான் வெற்றி பெறுவது? நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ 2 உறுப்புகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். அதில் முதலாவது
உன்னுடைய மர்மஸ்தானம் இரண்டாவது உன்னுடைய வாய் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் அஜ்வஃபான் அல் ஃபர்ஜு அல் ஃபம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நல்லமல் செய்கிறார், நல்லமல் செய்து கொண்டிருக்கிறார். செய்து 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 அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு ஜான் தான் இருக்கு, ஒரு ஜான். இந்த நேரத்துக்குள்ளால் அல்லாஹ் விரும்பாத ஒரு வார்த்தையை பேசி அவர் நரகத்துக்குள் நுழைந்து விடுவார். இன்னொரு மனிதன் பாவம் செய்கிறார், பாவம் செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில ஒரு ஜான் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டா நரகத்துல விழுந்துருவாரு. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் விரும்புற ஒரு வார்த்தையை பேசி அவர் சுவர்க்கவாதியாக மாறிவிடுவார். சகோதரர்களே, நண்பர்களே, நாம் அதிகம் பேசுவதால் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். சாப்பிடாம இருக்கலாம், ஆனா பேசாம இருக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளப்பரிய குணங்களில் ஒன்று தவீலுஸ் ஸம்த், அதிகமான நேரம், நீளமான நேரம் அமைதியாக இருப்பார்கள். அதான் ரிவாயத்தில் வருது, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகம் சிரிக்க வேண்டாம், ஃபைன்ன கஸ்ரத்தத் திஹ்க், நிச்சயமாக அதிகம் சிரிப்பது முகத்தின் ஒளியை போக்கிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை இல்லாமலாக்கிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எம்முடைய வாழ்க்கையில் யாரோடு பழக வேண்டும் என்பதை வச்சுதான் என் வாய் இருக்கு. நான் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள், அன்பு நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களோட நான் பழகும் பொழுதெல்லாம் என் வாய் கட்டுப்பாடுக்குள்ளால் இருக்கும். நான் பேசுற வார்த்தைகளால விபரீதங்கள் உண்டாகாது. அது இல்லாம இந்த உலகத்தினுடைய பல துறைகள் இருக்கிற சகோதரர்களே, அந்த துறையில் நாம் பேச ஆரம்பித்து விட்டால் அதனுடைய கெடுதிகளை நாமும் அனுபவிப்போம், எங்கள் குழந்தைகள், எங்கள் சமுதாயங்களும் அனுபவிப்பார்கள். வெறும் ஒரு வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையால் நாடே குழம்பி போய்விடும், சமூகமே குழம்பி போய்விடும், சமூகத்துக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகிவிடும். அதை விட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி இருக்கட்டும். சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் இரண்டாவதாக சொல்கிறான், ஒரு ஆளை சொர்க்கம் போற வைக்கிறதும் ஒரு ஆளை நரகம் போற வைக்கிற உறுப்பு எது தெரியுமா? ஒரு ஆட பார்வை. சூரத்து நூர் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல், நபி நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், நபி நீங்கள் சொல்லுங்கள் முஃமின்களுக்கு அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள், அவர்கள் மர்மஸ்தானங்களை பாதுகாக்க சொல்லுங்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், பார்வைக்கும் மர்மஸ்தானத்துக்கும் மத்தியில் பலமான தொடர்பு இருக்கிறது. பார்வை விபச்சாரத்தின் விதை, விபச்சாரத்தின் முதல் படி. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் ஜினா செய்ய வேண்டாம் என்று சொல்லாமல் ஜினாவை நீங்கள் நெருங்க வேண்டாம். எந்த இடத்துல நான் பாவம் செய்வேன் என்ற பயம் இருக்குமோ அந்த இடத்தை நெருங்க வேண்டாம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு ஐனின் பாக்கியா, இந்த உலகத்தில் வாழும் சகல கண்களும் கியாமத்துடைய நாளையில் அழுது கொண்டிருக்கும் கவலையால் ஒரே ஒரு கண்ணை தவிர, இல்லா ஐனுன் கத்தத் அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் எதனை பார்ப்பதை விட்டும் ஹராமாக்கினானோ அதை விட்டும் தன் பார்வையை தாழ்த்திய கண்ணை தவிர என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு ஆண்ட பேச்ச கட்டுப்படுத்துறதை விட ஆக கஷ்டமானதுதான் பார்வையை கட்டுப்படுத்துறதுன்னு. கத்துல் பஸர் அஷத்து மின் ஹிஃப்தில் லிசான், பேச்ச கூட கட்டுப்படுத்திடலாம், மௌனமா இருந்துடலாம், ஆனா பார்வையை கட்டுப்படுத்துறது ரொம்ப பாரமானது, கஷ்டமானது. சகோதர நண்பர்களே, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இப்னு மாஜால வருகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் ஒரு கூட்டம் வருவார்கள். யஅதூன அம்சால ஜிபாலி திஹாமா, திஹாமாவுடைய மலைகள் போல் நன்மைகள் கொண்டு வருவார்கள். மலைகளும் நன்மை கொண்டு வருவாங்க. ஒரு மலையில ஜிபால்ன்றது பல மலைகள். ஆனா ஃபயஜஅலஹுல்லாஹு ஹபஅம் மன்சூரா, அல்லாஹ் அந்த அனைத்து நன்மைகளையும் தூசியில் அடிபட்டு காற்றில் அடிபட்டு போகும் தூசியை போல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். அவர்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. உடனே சொன்னாங்க சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ் ஹத்தா லா நகூன வ நஹ்னு லா நஅலம். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லித்தாங்க, நாங்க தெரியாமலேயே அவர்கள் கூட்டத்தில் இருந்துருவோமோ என்ற பயம் எங்களுக்கு இருக்கு. நம்மள அதிகமான பேர் அப்படிதான், தெரிஞ்சு பாவம் செய்யறது கிடையாது. நான் பாவத்தில் இருக்கிறேன் என்று யாராவது சொன்னால்தான் உண்டு. சகோதரர்கள் நண்பர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹும் மின் ஜல்ததிகும், அவர்கள் உங்களை போன்றவர்கள் தான். யகூமூன லைல கமா தகூமூன், நீங்கள் நின்று வணங்குவதை போல் அவர்களும் நின்று வணங்குவார்கள். நீங்கள் நல்ல விடயங்களில் ஈடுபடுறது போல அவர்களும் நல்ல விடயத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் ஃபைதா ஹலௌ இன்தஹகு பிமஹாரிமில்லாஹ் அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தனிமைக்கு சென்று விட்டால் அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அந்த பாவத்தில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். அஸ்ஸவாஜிர் அன் இக்திராஃபில் கபாயிர் என்ற கிதாபில் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கெட்ட மௌத்து வாரத்துக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? மக்கள் முன்னால் நல்லவர் போல் தன்னை காமித்துக் கொண்டு இத்ஹாரு ஸிய்யி ஸாலிஹீன், நல்லவர் போல் மக்கள் முன்னால காட்டிக்கிறது, நல்லவர்களுடைய அடையாளங்களை தனக்குள்ளால் அணிஞ்சுக்கிறது, நல்லவர்கள் போல் பேசுறது. ஆனால் இருட்டுக்கு போய்விட்டால், அவருக்கென்று ஒரு சுய ரூபம் வந்துவிட்டால், நாட்டை கடந்து சென்று விட்டால், தனிமைக்கு அவன் சென்று விட்டால், அவன் அல்லாஹ் ஹராமாக்கி விடயத்தில் ஈடுபட்டு விடுவான். சொல்வார்கள், பெரும்பாவத்தில் இதுவும் ஒன்றுதான். நாங்க செய்யறது சின்னதாக இருக்கலாம் சகோதரர்கள் என்பர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யஸ்தக்ஃபூன மினன் நாஸ் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், அவர்கள் மக்களுக்கு மறைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு அவர்கள் மறைக்க முடியாது. வஹுவ மஅஹும் இத் யுபய்யிதூன மா லா யர்தா மினல் கௌல் وَكَانَ اللَّهُ بِمَا يَعْمَلُونَ مُحِيطًا. அல்லாஹ் சொல்கிறான், மனிதரே, நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இரவு கழிக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன். பார்ப்பவர்களில் கேவலமானவனாக நீ என்னை ஆக்கி விடாதே. யாரோ பார்க்கிறாங்க என்பதனாலே ஒரு தவறை நான் செய்யாமல் இருக்கிறேன். என் தனிமையில் என்னை அல்லாஹ் பார்க்கிறானே. எத்தனை மௌத்துகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனை மரணங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். படுக்கையில் மௌத்து, இருட்டில மௌத்து, பாவத்துல மௌத்து. சகோதரர்கள் நண்பர்களே, கியாமத்துடைய நாளையில அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை தினசரி சந்திப்பார்கள். அல்லாஹ்வை தினசரி சந்திப்பார்கள். சகோதரர்களே, ஒரு கூட்டம் இருப்பார்கள், அவர்களுடைய ரப்பை பார்ப்பதை விட்டும் அவர்களுக்கு திரை போடப்பட்டுவிடும். கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன், அன்றைய நாள் அவர்களுடைய பார்வைக்கு திரை போடப்பட்டுவிடும். பரிசுத்தமான கண்ணாலதான் பரிசுத்தமான அல்லாஹ்வை பார்க்கலாம். கண்ணு பரிசுத்தமாயிரும் சகோதரி. பார்வையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இந்த உலகத்துல என் மனைவியோடும் சரி, என் குழந்தைகளோடும் சரி நிம்மதியாக வாழ முடியாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியும் வாழ்ந்தார்கள். அடுத்தவர் தப்பெண்ணம் வைக்க கூடாது என்ற அடிப்படையிலும் வாழ்ந்து காட்டினார். யாரு பார்த்தா என்ன என்று வாழ இல்லை. தன் மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை இரவு நேரம் பாதையில கூட்டு போறாங்க. 2 சஹாபிகள் இருந்தாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை வீட்டுல விட்டுட்டு பாதைக்கு வந்து சொன்னாங்க, நான் கூட்டு சென்றது என் மனைவின்றாங்க. நான் கூட்டிட்டு போனது என்ன மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. யா ரசூலல்லாஹ், உங்க மேல சந்தேகப்படுவோம்? இல்ல இல்ல, உங்களோடு மஅகுமா சாஹிபான், உங்களோடு 2 ஷைத்தான் இருக்கிறான், அவன் தப்பான எண்ணங்களை போடுவான். சகோதர நண்பர்களே,
பெண்ணாக இருந்தாலும் ஆண் பார்க்கும் அளவு அலங்காரத்தோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கக்கூடியவர்களுக்கு சபித்து விட்டார்கள், லானத் கொடுத்து விட்டார்கள். மாயிலாத் முமிலாத், அவர்களும் அசைந்து நடப்பார்கள், மற்றவர்களின் பார்வைகளை தன் பக்கம் இழுப்பார்கள். சகோதர நண்பர்களே, இந்த இரண்டாவது விடயம் நான் தாழ்த்திவிட்டால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அலி லக்கல் ஊலா, நீ பார்வையை தாழ்த்திவிட்டால் உனக்கு கூலி இருக்கிறது, உனக்கு சுவர்க்கம் இருக்கிறது. ஒலைசலக்கல் ஆகிரா, இரண்டாவது முறை பார்ப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. பட்ட பார்வைக்கு மன்னிப்பு இருக்கு, தொடர் பார்வைக்கு மன்னிப்பு கிடையாது. சகோதர நண்பர்களே, மூன்றாவது தான் ஆக கஷ்டமானது. குர்ஆன் சொல்லுகிறது, சுவர்க்கவாதிகளுடைய சிஃபத்துல ஒரு குணம் தான் வல் காதிமீனல் கைஸ், அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். அவங்க கோபத்தை கட்டுப்படுத்துவாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான பலசாலி யார் சொன்னாங்க நபி அவங்க, லைஸ ஷதீது பில் கவி, உடம்பால் பலமானவன் அல்ல பலசாலி. இன்னம ஷதீது மயக்குதும் கைதஹு இன்தல் கதப், கோபம் வரும் பொழுது அதை மிடராக விழுங்குகிறானே, இவன்தான் பலசாலி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான அல்லாஹ் நல்லடியாரின் சகோதரர்களே, அன்பு நபியை பார்த்து குர்ஆன்ல அல்லாஹ் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த சஹாபாக்களோட கடுகடு என்றும் காரமான வார்த்தை பிரயோகத்துடனும் நீங்கள் நடந்து கொண்டால் இவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி வருவார்கள், உங்களோட்டு விரண்டோடிடுவாங்க. சஹாபிகள் எவ்வளவு இரக்கம் நாங்க அனைவரும் அறிந்த விடையவர். சஹாபிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்கமா இருந்தாங்க தெரியும். ஆனாலும் அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்குறான், நீங்கள் இவர்களோடு கடினமாக நடக்க வேண்டாம். சகோதரர்கள் நண்பர்களே, யாரெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாக தந்துள்ளானோ அவர்களோடு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது ஒரு கணம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் யோசிச்சு பார்க்கிறோம். சகோதரர்கள் நண்பர்களே, அதிகமான நேரங்கள்ல நாங்கள் கோபத்தை வெளிப்படுத்துறது யாரோட கேட்டா மனைவியோட. இன்னும் சிலர் தண்ட கடையில வேலை செய்யற தொழிலாளியோட, வேலை செய்யறவர்களோடு, இன்னும் சிலர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள். யாரிடத்துல இந்த கோபத்தை வெளிப்படுத்த சக்தி எனக்கு இருக்குதோ அவர்கள்ட்ட காரசாரமாக கோபத்தை வெளிப்படுத்துகிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் சொல்லுகிறது, சொர்க்கத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறாங்க ஒரு கதிரையில. நபி அவர்களுடைய ஒரு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைக்கிறேன், அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பாத்திரத்துல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சி சமைச்சு அனுப்பினாங்க. நபி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அடிமை பெண்ணை கையில கொடுத்து அனுப்பினாங்க. அந்த அடிமை பெண் எடுத்துக்கிட்டு அப்படியே நபியோட வீட்டுக்கு வார நேரத்துல அந்த சாப்பாட்டினுடைய வாசம் துளக்கல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில ஒரு அடிவிட்டு சொன்னார்கள், வேகமாகவா வேகமாவா, பஹின் பஹின், அது எனக்கு பிடித்தமான சாப்பாடு. அது அடிமை பெண் வீட்டுக்குள்ள வந்ததுதான் நடுவுல வந்து நின்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நிறுத்தி கேட்டாங்க, அந்த அடிமை பெண்ணை யார் அனுப்பினது, யாருக்கு அனுப்பினது? அங்க குறுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த புள்ள சொல்லிச்சேன்னா இது உம்மு சலமா அனுப்பினாப்புல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிடுவாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்த கோபம், அடிச்சாங்க ஒரு அடி அந்த தட்டுக்கு, அது கீழே விழுந்து உடைந்தது மாத்திரம் இல்லாமல் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையிலையும் ஆணங்கள் பட்டுவிட்டது. சகோதரர்கள் நண்பர்களே, இந்த நேரம் தான் ஒரு அறிவாளியுடைய அறிவும் ஒரு மடையனுடைய மடத்தனமும் வெளிப்படுற நேரம். பிரிக்க முடியாத வினாடிகளுக்குள்ளால் எடுக்கும் அசாதாரணமான ஆச்சரியமான முடிவுகள். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கதிரிலிருந்து கீழே இறங்குறாங்க. யார் அந்த நபி? வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த நபி இல்ல, சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த நபி இல்ல, ஒரு வானம் அல்ல, 2 வானம் அல்ல, 7 வானம் தாண்டி சிதறத்தில் முந்தகா சென்று
சுவர்க்கத்தை கண்ணால் பார்த்தார், நரகத்தை கண்ணால் பார்த்தார். கடைசியாக இந்த உலகத்தை ஆட்டி உருட்டி அடக்கும் அல்லாஹ் அவனோடு பேசிவிட்டு வந்த நபி தன் மனைவிக்காக வேண்டி கதிரையில் இருந்து இறங்கி குனிறாங்க. அந்த சக்தி துண்ட பிறக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். விட்டு கொடுக்க ரெடி இல்ல மனைவி. மனைவிட்ட தோத்து போகிற ஆசை இல்லவர்கள். எத்துணை தலாக்குகள் சகோதரர்களே, சாதாரண விடயங்கள் எத்தனை தலாக்குகள். நபியாக சொன்னாங்க, புகாரில வருது, பெண் என்றால் என்ன? நாகிசாத்து அக்லின் வதீனின். அவர்கள் தூரநோக்கு சிந்தனையில் குறைபாடுள்ளவர்கள், மார்க்கத்தில் குறைபாடுள்ளவர்கள். தூரநோக்கு சிந்தனை இல்லாமல் செயல்படுவார்கள். சட்டுன்னு பேசிடுவாங்க. மா ராயிது ஃபீக கைரன் கத். புகாரில உங்கள்ட்ட எந்த நலவுமே நான் கண்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. நபியவங்க இந்த ஹதீஸ சொன்னது நம்ம வீட்டுல பிரச்சனை வார நேரத்துல அந்த பெண்ணுக்கு ஏசுறதுக்காக வேண்டி நபியவங்க சொல்லல. ஆமா, நபியவங்களே சொல்லி இருக்கிறாங்க, நீ குறையுள்ளவன். இல்ல இல்ல, குறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான், நீங்கள் நிறைய எதிர்பார்க்க வேண்டாம். 10க்குள்ள 15 தேட வேண்டாம். அவர்களிடம் குறை இருப்பது அது அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய அழகு. சகோதர நண்பர்களே, இன்னும் சிலர் தன் கோபத்தை வெளிப்படுத்துற இடம் அவர்களுடைய வயசு போன தாய், வயசு போன உம்மா. பலகீனமாயிட்டா, முதுகெலும் எல்லாம் பலகீனமாயிருச்சு, முடியெல்லாம் பழுத்துருச்சு, முகமெல்லாம் சுருங்கி போயிருச்சு. இந்த நேரத்தில் உம்மாவுடைய சில செயற்பாடுகள், சேட்டைத்தனங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சூரா யாசீன்ல அழகாக சொல்கிறான். ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். யாரை நாம் அளவு கடந்த வயதை கொடுத்து வாழ வைத்தோமோ படைக்கோலத்தில் மறுபக்கம் ஆக்கி விடுவோம், அப்படியே உள்டா ஆக்கிடுவோம். அல்லாஹ் சின்ன புள்ள மாறி செயல்படுவாங்க. சின்ன புள்ள எப்படி இருந்த இடத்திலேயே ஒண்ணுக்கு போயிரும், இப்ப உம்மா போறாங்க. சின்ன புள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடம் பிடிக்கும், சத்தம் போடும், அழுவும். இந்த உம்மா அழுவுறா, வாப்பா அழுவுறா. சகோதரர்களே, இந்த நிலைமை வரும் பொழுதுதான் சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் நாசமாகிவிட்டான், அவன் நாசமாகிவிட்டான், அவன் நாசமாகிவிட்டான். சஹாபி கேட்ட, யா ரசூலல்லாஹ், யார் அவன்? யார் அந்த பாவி? 3 முறை உங்களோட வாயில் நாசம் எடுத்த பாவி யார்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவனிடம் அவனுடைய தாயும் தந்தையும் முதுமையை எட்டியும் கூட அவர்கள் மூலம் அல்லாஹ்வை அடையாதவன் நாசமாகிவிட்டான். எங்களுக்காக வேண்டி இடுப்பு வலி பொறுத்தவர் சகோதரர்கள். குழந்தை வயிற்றில் இருக்கிற நேரம் திரும்பி தூங்குறது இல்ல உம்மா. புள்ளட தூக்கம் உள்ளுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கிற. பிள்ளைக்கு பிடித்தமான சாப்பாடுகள் சாப்பிடுவா, தன் சாப்பாடை தனக்கு ஹராமாக்கிக் கொள்வாள். உலகத்துக்கு வரவே இல்லை, ஆனா கண்ணீர் வடிச்சு துவா செய்றா, யா அல்லாஹ் என்ன புள்ளை கபூல் செஞ்சுக்கணும், என்ன புள்ளைய கைவிட்டாது. உலகத்துக்கு குழந்தை வர முன்னாலே குழந்தைக்கு துவா நடக்குது, அங்க ஒத்துக்கொள்ள. இந்த உம்மா வயசால் ஆயிட்டாளா, இவருக்கு வார கோபம் சுப்ஹானல்லாஹ். மனைவிட முன்னால உம்மா ஏசுறது இவருக்கு பெருமை, உம்மாவால் இவருக்கு சரியான தலைவலி. இழந்தவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள் சகோதரர்கள் என்பவர்களே, அந்த சுவர்க்கத்தை நான் இழந்து விட்டேன் எப்படி இருக்கிறது. நான் சொல்ல வரது என்னவென்றால், கோபத்தை கொடுத்து அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். இவரு சுவர்க்கத்துக்கு தகுதியானவரா இல்லையா? இவரு சுவர்க்கத்துக்கு தகுதியா இல்லையா? பலகீனமானவரை மன்னிப்பது சுவர்க்கவாதியின் பண்பு. மன் இதா கதர கஃபர, நபி அவர்கள் சொன்னாங்க, மன்னிக்க சக்தி பெற்று தண்டிக்க சக்தி பெற்று இருந்தும் மன்னிப்பவன் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்படியோ சகோதரர்கள் என்பர்களே, வாயை கட்டுப்படுத்துவதும், கண்ணை கட்டுப்படுத்துவதும், கோபத்தை கட்டுப்படுத்துவதும் என்ற 3 விடயங்களும் சகோதரர்களே நாடளாவிய ரீதியில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் மிக கஷ்டமான யுத்தமாக இருக்கிறது. இரத்த கலரிகள் காணப்படுகிற காரணம் என்ன? யாரும் தன்னை கட்டுப்படுத்த தயாரில்லை. தன்னுடைய வாயை கட்டுப்படுத்த தயாரில்லை, தன் பார்வையை கட்டுப்படுத்த தயாரில்லை, தன் கோபத்தை கட்டுப்படுத்த தயாரில்லை. இங்கு இருப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை மிஞ்சிய ரோஷக்காரர்களை போல் தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நபி அவங்க சொன்னாங்க, சஅத் லல்லாஹு அக்யரு மின்க், உன்னை விட அல்லாஹ் ரோஷம் உள்ளவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சகோதரர்களே, இதுக்கு என்ன வழி என்று கேட்டா இஸ்லாம் சொல்லுது, நீங்க 2 விடயங்களை கடைபிடியுங்கள். முதலாவது, நீங்க இந்த உலகத்தின் மோகத்தை குறையுங்கள். ஹுப்பு துன்யாவை குறைங்க. ஏன் கோபம் அதிகம் வருது, ரோஷம் அதிகம் வருது என்றா உலக மோகம் கூட. அது அடையணும், இது அடையணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, இன்னர் ரிஸ்க லயதுல் அப்த் கமா யத்லுபு அஜலுஹு. மரணம் ஒரு மனிதனை தேடுவதை போல் இரணமும் அவனை தேடுகிறது. ولا يحملن احدكم استبطاء الرزق ان تطلبوه بمعصيه الله. ரிஸ்க் வர லேட் ஆகுதா, தாமதமாகுதா, அவசரப்பட்டு ஹராமான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வாலிபர் வந்தார், வந்து சொல்கிறார், சொல்றேன்னு மன்னிச்சு கொள்ளுங்க ஹஸரத், 5 வருஷத்துக்கு நான் வட்டிக்கு நான் காசு கொடுத்து ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறேன். 5 வருஷத்துக்குள்ளால நான் கட்டி முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பின்னால நான் தௌபா செய்வேன். 5 வருஷத்துல நான் வாகனம் வாங்கியிருக்கிறேன், 5 வருஷத்துக்குள்ளால காசை கட்டி முடிச்சிருவேன். அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நான் தௌபா செய்வேன். நீங்க சாட்சியா இருங்க. நவுதுபில்லாஹ், பாவத்துக்கு சாட்சியா இருக்க முடியாது. சகோதர நண்பர்களே, 2 வருஷம் தாண்டல்ல ஆல் கபர்ல தத்பீர் को देखकर तकदीर हंसती है. மனிதன் போடும் திட்டங்களை பார்த்து அவன் தலையெழுத்து சிரிக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வட்டியில் கை வைக்கிறீர்களா ஃபஅذنوا بحرب من الله. நீங்கள் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய தயாராகி விடுங்கள். வட்டி கொஞ்சமோ கூடயோ குர்ஆன் சொல்லுது. இதை குர்ஆன் சொல்வதில் பெருமை கொள்கிறது. ஃபஅذنوا بحرب من الله. அல்லாஹ்வோடு போர் தொடுக்க தயாராகுங்கள். சகோதர நண்பர்களே, உலக மோகம் குறையலையா, இந்த உலகத்துல பகைவர்கள் எங்களுக்கு அதிகமாகுவாங்க. ஏன்? இருக்கும் பொழுது என் மனைவி கூட எனக்கு எதிரியாக மாறிவிடுவார். ஏன்? அவளுக்கும் உலக மோகம், எனக்கும் உலக மோகம், குழந்தைகளுக்கும் உலக மோகத்தை கொடுத்தாச்சு. குழந்தைகளும் பாசம் காட்டுறது காசுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முன்னால் ஒரு கைதி வந்து நடுங்கி நிற்கிறார், காலெல்லாம் நடுங்குது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயப்படாத, இன்னமா அன இப்னு இம்ராத்தின் கானத் தஅகுலுல் கதீத். நான் அரசன் அல்ல, நான் அடக்கி ஆளுவான் அல்ல, காய்ஞ்ச இறைச்சியை சாப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஏழை குடும்பத்து மனிதன். ஆடம்பரத்துக்கு நபி அவங்க பலகல்ல சகோதரர்கள். எங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. 2வது தான் இதை மாத்திரம் சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன். யா ரசூலல்லாஹ், ஒரு கிராமவாசி கேட்டார், காட்டரபி, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களில் அதி புத்திசாலியா? இந்த கேள்வி யார்ட்ட கேட்கப்படுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு உலகம் அழியும் வரை வரக்கூடிய மனித கோடிகளில் ஆகச் சிறந்த அறிவாளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கிராமவாசி கேட்கிறார். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்னு மாஜால ஒரு ரிவாயத், அக்ஸருஹும் இஸ்திஅதாதன் லில் மௌத் வ அக்ஸருஹும் ذிக்ரன் லில் மௌத் ஃபகத் ذهبوا بخير الدنيا وكرامة الآخرة. சொன்னாங்க, அதிகம் மௌத்தை நினைப்பவர்களும் மௌத்துக்காக வேண்டி ஏற்பாடு செய்பவர்களும் நிச்சயமாக துன்யா ஆகிராவுடைய சகல நலவுகளையும் அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டார்கள். அதிகம் மௌத்தை நினைக்கிறதா சகோதரர்களே, எங்கட கோவத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும், எங்கட பார்வைகளை கட்டுப்படுத்தும், எங்கட வாய்களை கட்டுப்படுத்தும். இந்த இடத்துல நான் இப்படி பேசக்கூடாது, நான் நாளைக்கு மௌத்தா போற ஒரு ஆள். கோபம் வருது, ஒரு ஆளுக்கு ஓங்கி அடிக்கணும் என்று தோணுது, ஆனால் நான் கட்டுப்படுத்துகிறேன். ஏன்? நாளைக்கு அல்லாஹ் என்னை தண்டிச்சிடக்கூடாது, நாளைக்கு நான் கபருக்கு போக இருக்கிறேன், இஸ்ராயல் வர இருக்கிறார். சகோதர நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு நேரம் வீட்டுக்குள்ள வாராங்க. ஃபதஹல் பாப ருவைதா, மெதுவாக கதவை திறந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவங்க வீட்டுக்குள்ள வாராங்க, மெதுவா கதவை திறந்தாங்க, மெதுவா கதவை மூடினாங்க, மெதுவா செருப்பை கலட்டினாங்க. என் பக்கத்தில் வந்து நபி அவர்கள் உறங்கினார்கள். ஆனா நபி அவர்களுக்கு தெரியாது நான் நபி அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் முழிச்சுதான் இருக்கிறேன்.
ஏன் நபி அவங்க மெதுவா வாராங்க? என் மனைவிட தூக்கம் கலைஞ்சிருக்குல. கொஞ்ச நேரம் போனது, நபி அவங்க திருப்பி எழும்பினாங்க. ருவைதா, மெதுவாக செருப்பை போட்டார்கள். திருப்பி மெதுவா கதவை திறந்தாங்க. மெதுவா கதவை மூடுற நேரம் இப்ப என் மனசு சொல்லுது, ஆஹா, இவர் என்னை விட்டு விட்டு இன்னொரு மனை விட்டு செல்கிறாரோ. நான் என்ன செஞ்சேன்? என்னுடைய முந்தானையை நான் போட்டுக்கொண்டு நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர ஆரம்பித்தேன். நான் நபியவர்களை பின்னால போய் பார்த்தா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கி என்ற அந்த கபர்வாசியோடு நபி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவங்க கைய உயர்த்தினார்கள், துவா கேட்டாங்க. திருப்பி கையை கீழே போட்டாங்க, திருப்பி கையெழுத்தி துவா கேட்டாங்க. 3 தடவை அவ்வாறு செய்தார்கள். பிறகு நபி அவர்கள் திரும்பினார்கள், நானும் திரும்பினேன். நபி அவர்கள் வேகமாக நடந்தார்கள், அதைவிட வேகமாக நான் நடந்தேன். தஹர்வல்து, நான் வேகமா நடந்து வீட்டுக்குள்ள வந்து நான் கதவை மூடிக்கிட்டு நான் படுக்கைக்கு வந்துட்டேன். இப்ப திருப்பி நபி அவங்க வாராங்க வீட்டுக்குள்ள. ஃபத்ஹல் பாப் ருவைதா, மெதுவா கதவை திறக்கிறாங்க, மெதுவா கதவை மூடுறாங்க. என்ன பக்கத்துல வந்து அமர்ந்ததுதான் தனஃபஸ்து, நான் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தேன். களைப்பால் என் மூச்சு போய்கிட்டு இருக்குது, பெருசு பெருசா போகுது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னாங்க, யா ஆயிஷ் மாலகி ஹஷ்யன் ராபியா, ஆயிஷா என்ன உன் வயிறு இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்குது, என்னாச்சு என்னாச்சு? சொன்னாங்க, லா ஷை, ஒன்றுமே இல்ல ஒன்றுமே இல்ல. லா துக்பிரீனி அவ் லா யுக்பிரன்னல்லாஹ், ஆயிஷா உண்மையை சொல்லிடணும், அப்படி இல்லையா இதற்குரிய காரணத்தை அல்லாஹ் எனக்கு சொல்லி விடுவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் எழும்பி உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். யா ரசூலல்லாஹ், நீங்க வீட்டை விட்டு வெளியே போற நேரம் என் மனம் சொல்லியது இவர் இன்னொரு மனைவிட்ட போறாரோ. நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு காலமும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். ஒரு காலமும் ஒரு கணவன் தன மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. பார்வையால், பேச்சால், செயலால். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னாங்க, நான் உங்களோட பின்னுக்காலே வந்தேன், ஜன்னத்துல் பக்கீல துஆ கேட்டு இருந்தீங்க, நீங்க திரும்புறதோட நானும் திரும்பிட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, அன்தி ஸவாதுல்லதி ராயிது அமாமி, நீதானா அந்த கருப்பு உருவம், எனக்கு முன்னால் நடந்த அந்த கருப்பு உருவம் நீதானா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வீட்டுக்குள்ளால் வந்து உனக்கு அருகில் உறங்கும் நேரத்தில் ஜிப்ரீல் என்னை அழைத்தார். அவர் நீ படுக்கைக்குரிய ஆடை அணிந்திருக்கும் நிலைமையில் வீட்டுக்குள் வந்தது கிடையாது, வெளியே என்னை அழைத்தார். நான் நீ தூங்கும் வரை அவருக்கு நேரம் கொடுத்தேன், நீ தூங்கும் வரை நான் அவருக்கு நேரம் கொடுத்தேன். ஹத்தலா தஸ்தௌஹிஷி, ஏன் தெரியுமா, நீ தனிமையில் வெறிச்சி அடையக்கூடாது, நீ தனியே தூங்க பயப்படுவ, நீ தூங்கிவிட்டாய் என்ற எண்ணத்தோடு வெளியே போனேன். வெளியே போனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஜன்னத்துல் பக்கீ வாசிகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்யும்படி உங்களுக்கு கட்டளை இடுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கபரிஸ்தானுக்கு போனா என்ன துஆ ஓதணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், யக்ஃபிருல்லாஹு மின்னல் முஸ்தக்தமீன வல் முஸ்தஅখিரீன் வ இன்னா இன்ஷாஅல்லாஹு பிக்கும் லாஹிகூன். அழகான துஆ சொல்லி கொடுத்தாரு. சகோதரர்கள், நண்பர்கள், மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்யும். மௌத்து இங்க வந்துட்டா இந்த உலகத்துல யாரையும் நாங்க மன்னிக்க தேவை, யாரையும் மன்னிக்க தேவை. அள்ளி அள்ளி தர்மம் செய்வார். சஃப்வான் இப்னு முஅத்தல், சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சொன்னார், சஃப்வானுடைய கழுதை இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன். ஹுனைனுடைய யுத்தம் முடிந்த பின்னால் அவருடைய கனிமத் 2 பேரும் மலையில் இருக்கிறாங்க, நபி அவர்களும் சஃப்வான். இஸ்லாத்துக்கு வந்தில் அந்த நேரத்தில் மலை அடிவாரம், கண்ணு கட்டிய தூரம் ஆட்டு மந்தைகள். சஃப்வான் சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா முஹம்மது, யா ரசூலல்லாஹ், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சொந்தக்காரன் எவ்வளவு பெரிய வசதி உள்ளவனாக இருப்பான். நபி சொன்னாங்க, அஜிபுக ஹாதா சஃப்வான், இது உனக்கு பெருசா தெரியுதா? சொன்னாங்க நபி அவங்க, ஹுதுஹா வலக குல்லுஹா, சஃப்வான் இத அப்படியே நீங்க வெச்சுக்கோங்க, எடுத்துக்கொள்ளுங்க. உடனடியாக கையை பிடிச்சு சொன்னாங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். சொன்னார் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உலகத்திலேயே பிடித்தமான முகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எனக்கு மாறிவிட்டது. சகோதரர்களே,
காலத்தின் மிகப்பெரிய தேவை அதிகம் மௌத்தை ஞாபகப்படுத்துவது. அதிகம் மௌத்தை ஞாபகப்படுத்தாத ஒரே காரணம்தான் இங்கு நடக்கக்கூடிய பெரும்பாவங்களும் மன்னிக்காமல் இருப்பதும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகளும் குழந்தைகளுக்கும் சரி, சிறியவர்களோ பெரியவர்களோ அனைவர்களுக்கும் மௌத்துடைய ஞாபகத்தை பரப்புங்கள். இந்த உலகத்திலே ஆகப்பெரிய புத்திசாலி அவர்தான் என்பதாக மிகப்பெரிய புத்திசாலியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் அதே அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ்.